ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். கடந்த நிகழ்ச்சியில் பூரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. இந்த நட்சத்திரம்ங்கிறது உத்திரட்டாதிங்கிறது சனியோட நட்சத்திரம். அது இருக்கக்கூடிய ராசி வீடு அப்படிங்கிறது குருவை பொறுத்தது. இப்போ குருவும் சனியும் சம்மந்தப்பட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். குருங்கிறது அறிவுத்திறன் மிக்கவர், பல்வேறு நூல்களை அறிந்தவர், பல்வேறு ஞானங்களை கொண்டவர். சனி அப்படிங்கிறது நிறுத்தி நிதானமாக எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி, அதாவது ஒழுக்கம், நியாயம், தர்மம் இது எல்லாத்தையும் அறிந்தவர். இந்த இரண்டும் சில நேரங்களில் இரண்டோட பாசிட்டிவ் குணங்களும் ஒன்றா சேரும்போது பார்த்திங்கன்னா அவர்கள் உயர்ந்த நிலையில் இருப்பாங்க. பொதுவாக உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு தமிழில் முரசு அப்படின்னு பேர். முரசு அறிவித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. எதுவாக இருந்தாலும் அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை 4 பேருக்கு அவங்க வாயால் சொல்லியே ஆகணும். பல பேர் பார்த்திங்கன்னா நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்கள்ல. சில பேர் சொல்ல மாட்டாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க யாரையாவதுக்கு எந்த உதவி செய்தாலும் அவங்க யாராவது அதை 2 பேர்ட்டையாவது சொல்லணும். நிறைய பேர் சொல்லாமல் இருக்காங்கல்ல, அவங்க வெளியில் தெரிய மாட்டாங்க. சொல்லாமல் செய்வார் பெரியார் அப்படிங்கிறாங்கல்ல. சில பேர் பார்த்திங்கன்னா ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டாங்க. அதை சாப்பாட்டில் அரிசி சாப்பாடு வச்சுட்டு பொரியல் அவியல் எல்லாத்தையும் வச்சு அவங்களுக்கு தெரியாது. கடைசியாக கொஞ்சோண்டு ஊறுகாய் வைக்கும்போது மட்டும் மற்றவங்க சாப்பிட்றவங்க கண்ணில் தெரிகிற மாதிரி போயிட்டோம்னா இவங்க தான் இவ்வளவும் செஞ்சுருப்பாங்களா அப்படின்னு நினைக்கிறோம்ல. அந்த மாதிரி சில பேர் காட்டிக்கிறவங்களும் இருப்பாங்க. அதுதான் சொல்கிறது. எப்படின்னா, குருவோட சிறப்பு தன்மையும் இருக்கணும், சனியோட சிறப்பு தன்மையும் இருக்கும்போது அவங்க மிகப்பெரிய அளவுக்கு மேதைகளாகவும் இருப்பாங்க. ஒழுக்கத்துக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் நியாயத்துக்கும் தர்மங்களுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறவங்களாக இருப்பாங்க. அறிவு சார்ந்த விஷயங்களை தேடி தேடி அதை எங்கே இருந்தாலும் தேடி தேடி அதை வேட்டையாடுறது, ஹண்டிங் அப்படின்னு சொல்கிறோம்ல, தங்கத்தை வேட்டையாடுறது மாதிரி, ஒரு பொருளை வேட்டையாடுறது மாதிரி அறிவை தேடி வேட்டையாடுறது, அறிவு ஜீவிகளை தேடி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தகவல்களை பெறுறது, இதெல்லாம் பார்ப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான நூல்களையெல்லாம் புரட்டி படித்து அதில் உள்ள விஷயங்கள்லாம் தொகுத்துப்பாங்க. பல பேருக்கு தானாக தேடி தானாக கண்டுபிடிச்சி கற்றுக்கிறத விட அடுத்தவங்க பேசி அதுலேருந்து கிரகிச்சிக்கிறது ரொம்ப ஈஸியாக கிரகிச்சிக்குவாங்க. தேடுறதை விட கிடைக்கிறத கன்சைஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அடுத்தது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா குடும்பமான வரைக்கும் இந்த மகான்கள், பெரியவர்கள், ஞானிகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இவங்களோட தரிசனத்தை தேடி போகக்கூடிய நாட்டம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது என்ன தான் நீங்கள் பணம் பொருள் இதை தாண்டினாலும் இதை தாண்டி ஞானம், ஏதோ இந்த அமைதியை தேடி போகிறது, ஒரு அன்பை தேடி போகிறது அப்படின்னு எடுக்கிறோம்ல. அப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஞானிகள், அந்த மாதிரி பெரிய நிலையில் உள்ள மகான்கள், இவங்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இயல்பாக கிடைக்கும். பொதுவாகவே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பல பேர் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி வேலை செய்கிறத விட சொந்தமாக சுயதொழில் செய்வதற்கான நாட்டம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் எப்பப்பெல்லாம் சுயதொழில் செய்ய முடியுமோ அப்போ வேலையை விட்டு இவங்க அந்த சுயதொழிலை செய்ய வந்துடுவாங்க. ரெண்டாவது, ஒரே இடத்துல லாக் ஆகிருக்கிறது, முடங்கி இருக்கிறது இவங்களுக்கு பெரிய அளவுக்கு பிடிக்காது. இவங்க அப்பப்போ வீடு மாறிக்கிட்டே இருக்கணும், அப்பப்போ தொழிலை மாற்றம் செய்துக்கிட்டே இருக்கணும். வீடு, தொழில் இதில் அடிக்கடி மாற்றத்தை நோக்கி அவங்க பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு மாற்றம் வருதோ அப்போ அதில் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு முன்னேற்றமும் இருக்கும். அப்போ சிந்தனைகளும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான சிந்தனைகள் இருக்காது. இன்றைக்கி இருக்கிற சிந்தனை நாளைக்கு இருந்தால் பழசாயிடும்ல. அப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டு, அதாவது ரொம்ப முக்கியமாக என்ன நினைப்பாங்கன்னா, இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க இந்த குடும்ப உறவுகள் செதறி போயிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. சில வீட்டில் பார்த்திங்கன்னா மாமனார் ஒரு கேரக்டராக இருப்பார், மாமியார் ஒரு கேரக்டராக இருப்பார், மச்சினம் ஒரு கேரக்டராக இருப்பார், நாத்தனார்கள் ஒரு கேரக்டராக இருப்பாங்கள்ல. இவங்க எல்லாரையும் கடந்து இந்த குடும்பம் செதறக்கூடாதுன்னு இந்த கட்டுக்கோப்புக்குள்ளே உறவுகள் வெளிப்படாமல் சொந்த பந்தங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வருது, தன் குடும்பத்தினர் மறந்தால் கூட அதை ஞாபகப்படுத்தி அதை செய்ய வைக்கிறது. இந்த மாதிரி தன்மைகள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் பொதுவாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் இந்த குடும்ப உறவுகள் செதஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக பல விஷயங்கள் தனக்குத்தானே போராடுறது, பல விஷயங்களை விட்டு கொடுக்கறது, இவங்களுக்கு அந்த மாதிரி குணங்கள் இயற்கை அமைஞ்சிருக்கும். ஒரு வீட்டில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பெண்கள் நல்ல நிலைமையோடு இருக்காங்க பார்த்திங்கன்னா, உறவினர்கள் அவங்க புடைசூழ வருவாங்க. நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். அவங்க ரேட்டில் நம்பி போனால் 2 நாளைக்கு தங்கலான்னு சொல்கிறாங்கல்ல, ஏதோ ஒன்று எதிர்பார்த்து போனால் கிடைக்கும்னு சொல்கிறாங்கல்ல. இது உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட மிகப்பெரிய குவாலிட்டி. உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் என்ன உதவிகள் கேட்குறதுக்கு முன்னாடியே செஞ்சு கொடுப்பாங்க. உணர்வுகளை போய் நீங்கள் அவங்களுக்கு காயப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அவங்க வந்து உங்களை ஜென்மத்துக்கு சீண்டவே மாட்டாங்க. இது வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி. அதாவது அவங்க வந்து இப்போ பழகிட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுப்பாங்க. பிடிச்சிருச்சுனாலும் நீங்கள் கேட்குறது முன்னாடியே செஞ்சு கொடுப்பாங்க. பிடிக்கல அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த சிசரால் ஒரு துணியை கட் பண்ணுறோம் பாருங்கள், வெட்டு 1 துண்டு 2 இது மாதிரி கட் பண்ணி விட்டுடுவாங்க. இன்னும் சில உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆதாயம் இல்லையான்னு பார்த்து அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது எப்படின்னா, அவர்களுக்கு பயனடையும் தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைக்கும், அவங்களுக்கு ஏதாவது பயன் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களோட பயன்படுத்திக்கிறதும், இல்லை இவங்களால் நமக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கட் பண்ணி விடுறது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க து சா தா அப்படிங்கிற எழுத்து முதல்ல வர்ற மாதிரி பெயரை அமைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட யாருடைய பெயரில் முதல் எழுத்து து சா தா இதெல்லாம் வருதோ அவங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட ஆதிக்கம் மிக்கவர்களாக இருப்பாங்க. இதுவும் கிட்டத்தட்ட உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட ஒரு அடையாளம் வந்து அதுவும் வந்து கட்டில் கால் தான். இவங்க வந்து இந்த கட்டில் காலை வந்து தங்கள் வணிகத்துக்கான லோகோவாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பயன்படுத்திக்கலாம். உண்மையிலேயே அவங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் வலிமையில் நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டும்தான் இதை அவங்க பயன்படுத்திக்கணும், இல்லைன்னா பயன்படுத்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய அதிதேவதை வந்து மகேஸ்வரன், பரிகார தெய்வம் வந்து துர்க்கை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட விலங்கு பசு, பறவை வந்து கோட்டான், மரம் வந்து வேப்ப மரம், மலர் வந்து கருங்குவலை. இவங்க வணங்க வேண்டிய சித்தர் அப்படின்னு பார்க்குறது மதுரையில் இருக்கக்கூடிய சுந்தரானந்தர், அப்படி இல்லைன்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மச்சமுனியை வழிபடலாம். இவங்களுடைய பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கோ அல்லது மற்ற மாதங்களில் வரக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கோ இந்த சித்தர்களை வழிபடுறது அவங்களுக்கு சிறப்பு தரும். இவங்க வணங்க வேண்டிய கோயில் அப்படின்னு பார்க்கும்போது புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயில் அடுத்து இருக்கக்கூடிய தீயத்தூர் அப்படிங்கிற ஊரில் சகஸ்ர லட்சுமீஸ்வரர் அப்படிங்கிற சாமி தான் இவங்க வணங்க வேண்டிய கடவுள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து மற்றவர்களுக்கு ஏதாவது தானம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளை ஆடை தானமாக வழங்கணும். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி பல்வேறு சிறப்பு குணங்களை பார்த்தோம். நிச்சயம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியில் ரேவதி நட்சத்திரத்தோட குணநலன்களையும் அதோடைய பலன்களையும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.